கத்தீஜா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குடாமா. எம்மாடி, உங்களுக்கு இங்கே கொஞ்சம் இதெல்லாம் சிந்தி இருக்குல்ல, அதெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிடுங்க. நான் குழந்தைய வெளியே இருக்காங்களே அவங்க கிட்ட காட்டிட்டு வந்துடுறேன். சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க. பாய், உங்களுக்கு குட்டி இளவரசன் பிறந்திருக்கான், இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. அந்த அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையான செல்வமும் கொடுப்பாரு. எனக்கு கொடுக்கறது இருக்கட்டும், குழந்தைய பாருங்க. அம்மா, கத்தீஜா எப்படி இருக்கா? உங்க மனைவிக்கும் எந்த குறையும் இல்ல, அவங்களும் நல்லா இருக்காங்க. போதுங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க எல்லாரும் இப்படி வந்து ஒரு ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலையில உதவிங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னப்பா இப்படி சொல்லிவிட்டீங்க? உங்களுக்கு வந்தா என்ன, எங்களுக்கு வந்தா என்ன? எங்களுக்கு வந்தா நீங்களே இப்படிதானே உதவுறதுக்கு முன் வந்து நிப்பீங்க. என்ன பாய்? கண்டிப்பாமா, கண்டிப்பா. அதுவும் இல்லாம நம்ம ஊர் பகை எல்லாம் முடிய போச்சு. இனி மளிகை சாமானுக்கெல்லாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. நீங்க வேற மளிகை கடையெல்லாம் வச்சிருக்கீங்க, ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. அப்பாடா, ஒரு வழியா பாய் சிரிச்சிட்டாருப்பா. கண்டிப்பாமா, என்னால முடிஞ்ச உதவிய வெள்ள நிவாரண நிதிக்கா இருக்கட்டும், உங்களுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பண்ணுவேன். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாய். சரி, உள்ள எல்லாம் சுத்தம் பண்ணி இருப்பாங்க. நீங்க போய் கத்தீஜாவை பாருங்க. நீங்க போய் பக்கத்துல இருக்கிறதா உங்களுக்கு ஆறுதலே. கண்டிப்பாங்க, நான் போய் பார்க்கறேன். ரொம்ப நன்றிங்க ஃபாதர். நீங்க தான் முதலுதவி பெட்டிக்கெல்லாம் கொடுத்து ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க. நம்ம எல்லாமே ஒரு தாய் பிள்ளைகள், இப்படி எல்லாம் பிரிச்சு பேசலாமா? நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம தானே வந்து நிக்கணும். ரொம்ப நன்றி ஃபாதர். சரிம்மா, நான் வரேன். சரிங்க ஃபாதர். கையை கொடுங்க. ஏங்க? அட கொடுங்க. உங்க மேல முதல்ல எல்லாம் இருந்த மரியாதையை விட இப்போ ஒரு மடங்கு அதிகமாயிருச்சுன்னே சொல்லலாம். என்ன சொல்றீங்க? இல்லம்மா, இவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை, அந்த குழந்தைய காப்பாற்ற முடியுமா இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தாலும் அது இவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க எதையுமே பார்க்காம ஏதாவது ஒரு உதவியை நம்ம பண்ணியே ஆகணும்னு இத்தனை பேருக்கு சமைக்கிறதா இருக்கட்டும், இப்ப பிரசவம் பார்க்கறதா இருக்கட்டும், ச்சே, உங்க மேல இருக்க மரியாதை எனக்கு ரொம்ப கூடி போச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையும் என்னைய விட்டு கொடுக்காம என்னோட முடிவுக்கு எப்பயும் சம்மதம் சொல்ற உங்களுக்காகவும் என் பையனுக்காக என்கிட்ட உதவின்னு கேட்டு வர யாருக்கா இருந்தாலும் என்னால முடிஞ்ச உதவியை எப்பயுமே நான் செய்வேங்க. ஏமா, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? இரு வாரேன். ஏமா, என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? வெளியே பெரிய கூத்தே நடந்துகிட்டு இருக்குடி. கூத்தா? என்னமா? அந்த துரை இருக்கான்ல, அந்த முருங்கக்கா, அவனோட அம்மா இருக்கால இந்த குந்தாணி, அவ அந்த புள்ளைக்கு பிரசவம் பார்த்திருக்கா, குழந்தை பிறந்திருக்கான். அதனால இவளை தூக்கி வச்சு எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கடி. அதுதான் அதை பார்த்தோனையும் இதுக்கெல்லாமா இம்புட்டு சீனுன்னு தோணுது. குழந்தை என்ன குழந்தையாம்மா? ஆண் குழந்தை. ஓ சரிம்மா, வாமா போய் பார்த்துட்டு வருவோம். என்னடி கூறுகட்ட குப்பாயி, குழந்தை பிறந்த வீட்டுக்கெல்லாம் போக கூடாதுடி, தீட்டு ஓட்டிக்கும் நமக்கு. தீட்டா? ஆமாண்டி, அங்க போகலாம் கூடாது, நமக்கு ஏதாவது ஆயிடும். ஓஹோ சரிம்மா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. தெரியலனா அம்மா சொல்றத கேட்டு தெரிஞ்சுக்க. அப்பதானே செருப்படி வாங்க சரியா இருக்கும். என்னங்க இப்ப நான் என்ன இல்லாத புள்ளாதைய சொன்னேன்? யாரு புள்ளைக்கு நல்லது சொல்லி கொடுக்கற தாயை பார்த்திருக்கேன். இப்படி புள்ள நல்லா நாம போகணும்ன்றதுக்காக என்னென்னத்தெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவ கல்யாண வாழ்க்கையே கெடுத்த. இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கிறியா? வாய மூடிக்கிட்டு கம்முன்னு உக்காந்துரு, இல்லன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்பா, அம்மா சொன்னா சரியானமா இருக்கும். உன்னையெல்லாம் படிக்க வச்சதுக்கு பதிலா பன்னிக்குட்டி வாங்கி மேய்க்க வச்சிருக்கான். பன்னிக்குட்டியாவது மிஞ்சிருக்கும். படிச்சோம் முட்டாளுன்னா சரியாதானல இருக்கு. கத்தீஜா, நம்ம பையனை பாத்தியா கத்தீஜா? ஆமாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன பண்ண போறேன்னு தெரியாம பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நமக்காக உதவி பண்ணதை நினைச்சா எனக்கு இப்பயும் பிரமிப்பா இருக்கு தெரியுமா? ஏங்க, இயற்கை சீற்றம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஐயோ, இது வேற வருதே, இனி என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு தெரியாம. ஆனா இத்தனை உறவுகளை நமக்காக சேகரிச்சு தரதுக்கு தான் இந்த இயற்கை சீற்றமே வந்திருக்குன்னு தோணும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எத்தனை பேர் ஒருத்தர் விடாம
எல்லாரும் நமக்காக உதவி செஞ்சிருக்காங்கல்ல. நீ சொல்றது உண்மைதான் கத்தீஜா. இந்த இயற்கை சீற்றங்கள் நமக்குள்ள இருக்கிற சகோதரத்துவத்தை வெளியே கொண்டு வரும்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்க பணத்தை வச்சு நம்மளால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல. இருந்தாலும் நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணணுங்க. கண்டிப்பா கத்தீஜா, நான் கண்டிப்பா இவங்களுக்காக எல்லாம் பண்ணணும்னு தான் முடிவோட இருக்கேன். எப்பா மீன் வருமாப்பா? டேய், அப்ப நான் என்ன சும்மா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உங்க அப்பன் அந்த காலத்துல என்ன ஆத்துக்கு போனேன்னு வச்சுக்க, வாழை மீன் வளங்க மீனுன்னு அப்படியே சும்மா அள்ளி கட்டிக்கிட்டு வருவேன் தெரியுமா? இந்த குருட்டா விடுறதுக்கு மட்டும் உனக்கு குறையே இல்லப்பா. மீன் வருமா வராதாப்பா? நீங்க வேற மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு விட்டீங்க, வருந்தானே? வருண்டா போடுறா ஏலேலோ ஐலசா இறக்கி போடு ஐலசா. ஐயோ, இந்த பையன்கிட்ட வேற மீன் பிடிச்சி தரேன்னு வீராப்பா கூட்டிட்டு வந்துட்டேன். மீன் மட்டும் சிக்கல, அவ்வளவுதான், ரொம்ப அசிங்கமா போயிடும். ஏற்கனவே இவன் அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுவான். இப்ப இதுக்கு வேற ஒண்ணுன்னா அவ்வளவுதான், மதிக்க மாட்டான் அந்த பையன். ஏக்கா, மழையெல்லாம் நின்றுச்சுக்கா. ஓ சரிம்மா, மழை நின்றுச்சா? ஆமாக்கா, நேற்று இருந்ததை விட தண்ணி மட்டமும் குறைஞ்சிருக்கு. எப்படி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். நம்ம வீட்டுக்கு போயிடலாம்க்கா. ம். என்னக்கா, சமையல் வேலையை முடிச்சுட்டீங்களா? ஆமாம்மா, எல்லாம் முடிச்சாச்சு. சே, நான் நேரமா எந்திரிக்கலாம் தாங்க பார்த்தேன். ஆனா நேத்து ரொம்ப ராத்திரி லேட் ஆகி போச்சுல்ல, அதான் அசந்து தூங்கிட்டேன். ஓ சரிம்மா சரி. பிள்ளைங்களாம் எந்திரிச்சிட்டாங்களா? என் புருஷனும் என் பையனும் எங்கிட்டு போனாங்கன்னே தெரியல. சரி, நம்மளால வந்து வேலையை பார்ப்போம்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். சரிம்மா. சரிக்கா, நான் என் தண்ணி வண்டியையும் என் பையனையும் எங்க போனாங்கன்னு போய் பாக்குறேன். ஒருவேளை தண்ணி வண்டி தண்ணியிலே அடிச்சுக்கிட்டு போயிருச்சு என்னன்னு தெரியல. ம் சரிம்மா. எப்பா, எம்புட்டு நேரமா நிக்கிறது? மீன் வந்துச்சா இல்லையா? அவங்க ஆத்தாக்காரி மாதிரியே அவசர கொடுக்கு. அட, இந்த சொட்ட மண்ட தண்ணியில அடிச்சிட்டு போவான்னு பார்த்தா இந்த தண்ணிக்குள்ள தான் நின்னுக்கிட்டு பையனை இழுத்துக்கிட்டு இந்த சொட்ட. இந்தா வந்துட்டால, சொல்லி வாய மூடல வந்துட்டா. என்னமா என்ன நொன்னாமா? என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க பையனை வச்சுக்கிட்டு? அம்மா, நான் மீன் பிடிக்கிறேம்மா. ஏயா, உனக்கு வீட்லயே ஒரு கரண்டியை பிடிக்க தெரியாது, நீ மீன் பிடிக்கிறியா? உஸ் இந்தாரியா, உசு புசுன்னு இருக்காத, பின்னாடி ஏதாவது கிளம்பிட போகுது. இங்க பாரு, உன் வாயில நல்ல வட்டி வராதா? ஆமா, என் வாயில நல்ல வார்த்தை வராது. உன் வாயில நல்ல வார்த்தை தாறுமாறா தாண்ட வாடுது. ஏன் நீ வேற பையனை வச்சுக்கிட்டு அவன் பாம்பு போது பள்ளி போது முதல போதுன்னு இருக்கான். இதுல நீ வேற ஏன் அதுல போய்கிட்டு பாடாப்படுத்துற? இங்க பாரு, இப்ப நான் மட்டும் மீன் பிடிச்சிட்டு வந்தோம், நீ மீன்ல கைய வச்சேன்னு வை. கைய வச்சா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேமா. யாரு தூரத்துல இருக்கேன்னு வீரவசனம் பேசாத, ஒழுங்கா மேல வந்து சேரு. ஏதோ சிக்கிருச்சு போல. அப்பா அப்பா, ஏதோ சிக்கிருச்சுப்பா. ஆமாடா, நல்ல கனமா இருக்கு போலயே. இந்த சொட்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வர அமுதா, இன்ன வரைக்கும் நீ என்ன பேச்சு பேசுன? இப்ப நான் புடிச்சிட்டு வந்திருக்க மீனை மட்டும் நீ பார்த்தேன்னு வை, ஆடி போயிருவ, அசந்து போயிருவ. அதுக்கப்புறம் பாரு என் மரியாதை எப்படி கூடுதுன்னு. ஆத்தி, பாத்தீல நான் புடிச்ச மீனை பார்த்து வாயை பொளக்குறல. ஏ சொட்டா, மேல பார்த்தது போதும், கீழ பாரு என்ன இருக்குன்னு. ஆத்தி, முதல்ல மேல வந்து தொலைல, இல்லனா முடிச்சிருவேல அப்படியே. ஐயோ, ஓடுடா, முதல்ல. என் மாமியார் எந்த நேரத்துல தான் இந்த ஆளு பெத்துச்சுன்னு தெரியல, மதிக்கட்ட தெரியறானே. அண்ணா, கொஞ்ச நேரம் போன் கொடுங்க. பாப்பா, போன்ல சார்ஜ் இல்லடாமா. அண்ணே, கொஞ்ச நேரம் தானே யூஸ் பண்ணுவேன், கொடுங்க. அக்கா, நீ வீட்லயும் போன் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்க, கொஞ்ச நேரமாவது கம்முன்னு இருக்கியா? இவன் வேற என்னமோ அதை மட்டும் பாருடா. அக்கா, அங்க பாரு. அண்ணே, நீ கொடுங்க. பாப்பா, கரண்ட் வேற இல்லடாமா, ஏதாவது அர்ஜென்ட் கால் கூட பேச முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கடாமா. அண்ணா, நீங்க கொடுக்காதீங்கண்ணா. அண்ணே, நீ கொடுங்க. அண்ணே, நீ கொடுக்காதனே. பாவம்லக்கா, அவரு 2 பேத்துக்கிட்டே மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாருல. டேய், கம்மன் இருடா, காதல இது விழுந்துற போது நம்மள ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. இல்லக்கா, 2 பேரும் பாடாப்படுத்துறாரு, அவர் இங்கிட்டா அங்கிட்டான்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. கம்மன் இருடா. சரிக்கா, நீ உட்காந்துரு, நான் போயிட்டு அம்மாவை பாத்துட்டு வந்துடுறேன். அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. ஏய், நீ எங்கடா போவ? எனக்கெல்லாம் இங்க தனியா விட்டுட்டு போயிடாத, பயமா இருக்கு. அக்கா, நீ எல்லாம் யாரு, எப்படியாப்பட்ட ஆளு? இருக்கா, நான் போயிட்டு பாத்துட்டு வந்துடுறேன். ஏய், நானும் வரேன்டா உன் கூட. ஐயோ, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, வயிறு வலின்னு சொன்னல, நீ இருக்கா, நான் போயிட்டு வரேன். ஐயோ, இவங்க இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டானே. அப்பா, விடுங்கடா சாமி, கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு கொடுத்துடணும், சரியா?
அண்ணே கொடுக்காதுன்னு தானே சொன்னேன். இப்ப என்ன பண்ணுவ? டேய் குடுடா, எருமை மாடு குடு. கண்களேதோ தேட களவாட நெஞ்சந்தானே பாட பரந்தோட. அடி ஒவ்வொரு பொழுதும் உன்னை அப்படி நான் ரசிச்சேன். உயிர் கொள்ளது ஓ நினைப்பு கண்மணியே. ஓ ஒரு 1000 வானவில்லை உன் கோவிலை காட்டதடி. அத சட்டுன்னு நீ மறைச்சா என்ன செய்வேன்? ஓ அம்மா என்னம்மா? எம்மா எனக்கு பத்திக்கிட்டு வருதுமா. என்ன தங்கம், என்ன ஆச்சு? அம்மா அங்க போனல, வெளியே போறேன்னு போனியே, என்ன ஆச்சு? அந்த துரையும் சின்ன பொண்ணையும் பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுமா. உனக்கு மட்டுமா வருது? எனக்கும் தான் வருது. ஆனா என்ன பண்றது, ஒண்ணும் தான் பண்ண முடியலையே. நீ வேற ஒண்ணுமா? என்னடி என்ன திட்டுற? என்ன ஆச்சு? நான் போறேன், அவ கீழே விழுகுறானா, இவ போய் தாங்குறானாமா. ஐயையே, இவளுக்கு நெட்டமாவே நிக்க தெரியாதா? ரொம்ப தாமா பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் நான் பார்க்கணும்னு வேணும்னே கீழே விழுகிற மாதிரி ஆக்சன் கட்டிக்கிட்டு இருக்காமா. ஓஹோ, அந்த ஒண்ணு இல்லாதவளுக்கு அம்புட்டு திமிராயி போச்சா? நீ பாக்குறன்னு அம்புட்டு பண்றாளா? அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நினைக்காதுமா, நீ கவலையே படாத. அம்மா என்னோட துரமா அவன். என்கிட்ட கூட நான் அன்பாலாம் இருந்ததில்ல தெரியுமா? எப்ப பார்த்தாலும் குடும்பம் குடும்பம் குடும்பம்னு இருப்பான். ஆனா அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாமா. எம்மாடி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நீ கற்பூரம் தங்கம். உன்ன மாதிரி நல்ல குணம் படைச்சவளாம் அவன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? விடு விடு, அவங்களெல்லாம் ஒரு நாள் பார்த்துக்கலாம். ஷோ, எனக்கு மனசே ஆரம்ப. முதல்ல இங்கிருந்து போனா போதும்னு இருக்கு. விடு விடு, போயிடுவோம். அதான் தண்ணியெல்லாம் வடியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, போயிடலாம் இரு. இந்த கொடுமையும் இன்னும் பார்க்க முடியல. இன்னும் இதுங்களுக்கு கல்யாணம்னா அவ்வளோதான், கையிலேயே பிடிக்க முடியாதுமா. விடு தங்கம் விடு. அன்னைக்கு பொண்ணு பார்க்கும்போதே இவளுக்கு வரும்போதே நினைச்சேன், இவளுக்கு என்னைக்கு இல்லாத திருநாளா வந்திருக்காளுகளேன்னு. அதே மாதிரி என் புள்ள வாழ்க்கையே ஒன்றும் தான் ஆக்கிட்டாளுகளே. அவளுக்கு மட்டும் நல்லா இருந்துருவாளுகளா? நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. அந்த கல்யாணம் பண்ணாலும் உருப்படவே உருப்படாது. வாடி மாப்பிளே வா, உனக்கு இருக்குது கச்சேரி. புள்ளைய கூட்டிக்கிட்டு போய் மீனை பிடிக்கிறேன்னு முதலைய பிடிக்கிறியா? இன்னைக்கு வா, உன்னை முதலசா முடிச்சிடுறேன். ஐயோ ரொம்ப அசிங்கமா போச்சு. ஆத்தாடி முட்டைக்கனி மாரியம்மா பாத்துட்டாலே, இனி என்ன கிளிக்க போறாளோ? என்ன சொட்ட, மீன் பிடிச்சாச்சா? எம்மாடி வீட்டுல வச்சுதான் மான மருவாத வாங்குற அளவுக்கு கிளின்னு கிளிக்கிற. வெளியே வந்திருக்கோமா, 4 பேர் முன்னாடி மானத்தை வாங்கிறாத சாமி. அதுக்கோசரம் ஐயா கையையும் காலையும் நீட்டாம அமைதியா இருக்கேன். ஒழுங்கா கம்முன்னு வாய் மூடிக்கிட்டு கப்பு சுப்புன்னு கடை. இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் வீட்டுக்கு போயிருவோம், தண்ணி வடிஞ்சோனியும். அதுக்கு முன்னாடி போய் மீனை பிடிக்கிறேன் முதலைய பிடிக்கிறேன்னு போனேன், உன்னை இங்கேயே தண்ணியில முக்கி அப்படியே கடலுக்கு போயிருன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுப்புட்டு நானும் என் பிள்ளையும் போய் சேர்ந்துருவோம் சொல்லிவிட்டேன். பண்ணாலும் பண்ணுவாடா சாமி. நானே ஒண்ணு கண்ணே கண்ணன்னு கருத்த குட்டி மாதிரி வயிற கணக்கா ஒண்ணு பெத்து வச்சிருக்கேன். ஏதாவது ஒண்ணு என் தங்க குட்டிக்கு ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அவன் புள்ளைக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. உலகத்துல உள்ள அப்பனுங்க நிலைமையெல்லாம் அப்படித்தான் இருக்கு. உள்ள வரதுக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம சாமி. பிள்ளைங்க எல்லாம் பிறந்துருச்சுன்னா நம்ம ஆசாமியா தான் ஆகணும் போல இருக்கு.